ஹோம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே அப்டேட் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். பித்த வெடிப்பு குதிகால் வெடிப்பை போக்குறதுக்கு ஒரு அருமையான டிப்ஸ் சொல்கிறேன். நாங்கள் எங்கள் ஹோம் டிப் சேனலில் நிறைய பித்த வெடிப்புக்கான வீடியோஸ் போட்டிருக்கோம். நீங்கள் இதையும் ட்ரை பண்ணுங்கள். எல்லா டிப்ஸுமே உங்களுக்கு பித்த வெடிப்பை குணமாக்குற ஒரு அருமையான டிப்ஸ் தான். இதையுமே நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு குதிகால் வெடிப்பு மறைஞ்சு கால் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாயிரும். குதிகால் வெடிப்பு ஏற்பட்டால் என்ன ஆகும்னா பாதம் வெடிச்சிரும். பாதம் வெடிச்சு ரத்தம்லாம் வலியும், நடக்கவே முடியாது, பார்க்கறதுக்கும் அழகா இருக்காது. நம்ம கால் ரெண்டு காலுமே ரொம்ப வெடிச்சு போய் பார்க்கறதுக்கு சொரன்னு பார்க்கறதுக்கே அசிங்கமாக தோற்றம் இருக்கும். ஸோ நான் சொல்கிறத நீங்கள் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு குதிகால் வெடிப்பு ஈஸியாக மறைஞ்சிரும். தயிர் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஒரு மருந்து பித்த வெடிப்புக்கு. தயிரில் ஆன்டிபாக்டீரியா மற்றும் பாய்சரைசிங் தன்மை இருக்குது. அதனால குதிகால் வெடிப்பை ஈஸியாக போக்குறதுக்கு தயிர் வல்லது. அது எப்படி பண்ணணும் அப்படின்னா, நல்லா கெட்டியான தயிர் எடுத்துக்கோங்க. கெட்டியான தயிர் எடுத்தது வினிகர் நம்ம எல்லாட்டுமே இருக்கும். அதோட வினிகர் 1 டீஸ்பூன் கலந்துருங்க. இப்போ தயிர் 2 டீஸ்பூன் அப்படின்னா வினிகர் 1 டீஸ்பூன் கலந்துருங்க. தயிர் கெட்டியாக இருக்கும், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டதுக்கப்புறம் இப்போ நம்மளுக்கு ஒரு பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. அதை குதிகாலில் தடவி நல்லா அப்ளை பண்ணிவிடுங்க. அந்த வெடிப்புலலாம் ரத்த வர மாதிரி வெடிப்புலலாம் இருக்கும், காஞ்சி போய் கிடக்கும். அந்த ட்ரையான பகுதிகளில் நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணதுக்கு அப்புறம் அப்படியே வச்சிருந்ததுக்கப்புறம் நல்லா அது ஊறிடும். இதை அதுக்கப்புறம் நல்லா தேய்ச்சி வாஷ் பண்ணிடுங்க. நல்ல சொரசொரப்பான கல்லில் தேய்ச்சி வாஷ் பண்ணிடுங்க. இதை நீங்கள் டெய்லி நீங்கள் செஞ்சுவாங்க. நைட்டு படுக்கும் போது கூட நீங்கள் செஞ்சுட்டு படுக்கலாம். ஆனால் நல்லா அப்ளை பண்ணிடணும். நீங்கள் செஞ்சுட்டு படுத்துட்டு நீங்கள் காலையில் கூட நீங்கள் வாஷ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா காலை நேரத்தில் மதிய நேரத்தில் கூட 1 மணி நேரம் வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணலாம். இதை நீங்கள் செஞ்சு வர பாதத்தில் வெடிப்பு நீங்கி அந்த சொரசொரப்பு தன்மையெல்லாம் நீங்கி பித்த வெடிப்பு உங்களுக்கு காலப்போக்கில் சூப்பராக மாறி போயிடும். ரொம்ப நாள்லாம் ஆகாது. இது ஒரு 7 to 8 days போதும். கண்டிப்பாக குதிகால் வெடிப்பு சீக்கிரமாக போயிடும். அதுக்கு தயிர் ஒரு பெஸ்ட் மருந்து. இப்போ உங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எங்கள் ஹோம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.